அளவீட்டியல் மெஷர்மெண்ட். 6th பார்த்துட்டோமா? அளவு என்ன ஏது அதெல்லாம் பார்த்துட்டு. 6th என்ன நீளம் பார்த்தோமா? நீளம், நிறை, எடை அதெல்லாம் பார்த்துட்டோமா? இப்போ 7th அதில் தானே வருது சத்தம். ரைட். அடிப்படை அளவு எத்தனைன்னு பார்த்தோம்? 7. வழி அலகு 20க்கு மேலே. ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? அடிப்படை அலகு அதுதான், அதில் இருந்தால் ஸ்டார்டிங். இங்கிலீஷில் ஃபண்டமெண்டல் யூனிட்ஸ். வழி அலகு அதிலிருந்து வரும். ஒன்றோட பெருக்கியிருப்பாங்க, அது கூட பெருக்கியிருக்கணும், அல்லது இன்னொன்று கூட வகுத்துருக்கணும். சரியா? இன்னொன்று கூட பெருக்கியிருக்கணும் அல்லது இன்னொன்று கூட வகுத்துருக்கணும். அதான் வந்து என்னது? வழி அலகு. நீங்கள் சொன்னதெல்லாம் இதெல்லாம் அடிப்படை அலகு. நீளத்துக்கு இது 7மே அடிப்படை அலகுகள். நீளத்துக்கான அலகு என்னது? மீட்டர். நிறை கிலோகிராம். காலம் வினாடி, செகண்ட்ஸ். வெப்பநிலை கெல்வின் ஆளோட பேர், அதனால் கேப்சியே. மின்னோட்டம் ஆம்பியர், ஆளோட பேர், அதனால் கேப்சியே. பொருளோட அளவு. நிறைக்கு இதுக்கு கன்ஃபியூஷன் வரக்கூடாது, கிளியர் பண்ணிக்கோங்க. முன்னாடி சொல்லியிருப்பேன். இது லேபில் பயன்படுத்துகிறது. ஒரு மோல் அவகேட்ரா என்னும்பாங்க. ஒரு மோல் இத்தனை ஆட்டம் அல்லது இத்தனை மாலிகுல் அல்லது இத்தனை அயனி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். இது லேபில். இது நிறைங்கிறது ஒரு பொருளுக்குள்ளே எத்தனை ஆட்டம் இருக்குது அப்படின்னு பார்க்குறது. இது இத்தனை நம்பர் ஆஃப் ஆட்டம் மாலிகுல் எடுத்துகிட்டு வாங்க அப்படிங்கிறது ஒரு மோல். அடுத்து ஒளிச்செறிவு. இங்கிலீஷில் லூமினஸ் இன்டென்சிட்டி. லூமினஸ்னால் லைட்டு. ஒரு ஒளி மூலத்திலேருந்து எவ்வளோ வெளிச்சம் வருது அப்படின்னு பார்க்குறது. அதானது ஒளிச்செறிவு மோல். அதோட அழகு என்னது? கேண்டிலா. ஃபோட்டோமீட்டர்னு கிரிக்கெட் இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? சாயந்தரம் இப்படிமா பிளேயரு உடனே ஒரு மீட்ரு சைட்லேருந்து பாயிலேருந்து எடுத்து இப்படி வச்சு பார்ப்போம். அதான் ஃபோட்டோமீட்டர். அதில் தான் காமிக்கும். புரியுதா? இப்போ வெப்பநிலை எதில் காட்டும்? கெல்வினில் காட்டும். அது மாதிரி அங்கே எதில் காட்டும்? கேண்டிலா. இத்தனை சீடிங்க, இத்தனை கேண்டிலாங்கன்னு காட்டும். அப்போ இதுக்கு மேலே விளாடக்கூடாதுன்னு டிசைட் பண்ணுவாங்க. இவ்வளோ சீடி இருந்தால் தான் விளாட்லான் இருக்குது. அதோட கம்மியாக இருந்தால் விளாட மாட்டாங்க, பால் தெரியாதுன்னு அர்த்தம். உடனே என்ன பண்ணிவிடுவாங்க? இன்றைக்கி கேம் ஓவர், நாளைக்கு பார்க்கலாம், டெஸ்ட் மேட்ச்லாம் அப்படின்னு மாற்றி வச்சுருவாங்க. புரியுதா? அதில் வரக்கூடியது தான் இது. எல்லாமே நம்ம லைஃபோடு தொடர்புடையது. பார்த்துக்கோங்க. எக்ஸாமுக்கு படிக்காதீங்க. வழி அளவுகள் அது 20க்கு மேலே இருக்குது. இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. டெரைவ்டு குவான்டிட்டிஸ். அது ஃபண்டமெண்டல் குவான்டிட்டிஸ், இது டெரைவ்டு. பரப்பு. நீளத்தோட டபுள் மடங்கு தான் என்னது? பரப்பு. நீளத்தினுடைய டபுள் மடங்கு தான் பரப்பு. பரப்பை பற்றி பார்த்தோமா? நீங்கள் ஏதாவது சொன்னா பாருங்க. இப்போ இந்த ரூம் இருக்குது. இந்த ரூமோட தரை எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தா அதுதான் என்னது? பரப்பு. தரை 2 டைமென்ஷன். நீளம்னா இந்த ரூமோட செவுறு எவ்வளோ நீளம் இருக்குது அப்படி சுற்றி நடந்து வரீங்க, எவ்வளோ தூரம் நடந்து வந்திருக்கீங்க, அது வந்து என்னது? நீளம். இந்த ரூமோட செவுறு எவ்வளோ நீளம் இருக்குதுன்னு பார்த்தா அது நீளம். இந்த ரூமுக்குள்ளே இந்த செவுறு இருக்குல்ல, அந்த செவத்துக்குள்ளே எவ்வளோ இடம் பிடிக்கப்பட்டிருக்கு? தரை மட்டும், அல்லது ஒரு பக்கம் செவுறு மட்டும், அல்லது சீலிங் மட்டும். சரியா? அதெல்லாம் பரப்பு. இங்கிலீஷில் ஏரியா கண்டுபிடிக்கணும். ஒரு ரூமோட பரப்பு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா 2 பக்கம் எடுத்துக்கணும். சரியா? 2 பக்கம். இதான் இந்த ரூமு. அப்படி தானே இருக்குது? ரெக்டாங்கிள் தானே இந்த ரூமு. ரைட். அதோட பக்கத்து எடுத்துக்கணும். இது ஒரு நீளம், இது ஒரு நீளம்.
ஆமாவா? பக்கத்தில் பக்கத்தில் உள்ளது. பிரெத்து அகலம் கம்மியாக இருக்கிறது பிரெத்து, அகலம் அதிகமாக இருக்கிறது லென்த்து. அன்றைக்கி பார்த்தோம்ல நீளத்துக்கு வேறு வேறு பேர் இருக்குது அப்படின்னு பார்த்துருப்போம். பக்கத்தில் பக்கத்தில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணும், அவ்வளோதான். ஸோ இது 1 மீட்டர், இப்போ 3 மீட்ரு அப்படின்னு வச்சுக்கோங்க. இது 5 மீட்ரு அப்படின்னு வச்சுக்கோங்க. 3 மீட்ரு இன்ட்டு 5 மீட்ரு போட்டால் எவ்வளோ வரும்? 15ன்னு சொல்லக்கூடாது, சரியா? மாட்டிக்குவீங்க. 15 மீட்டரா? மீட்டர் அப்படின்னா நீளம்னு அர்த்தம், சரியா? 15 மீட்டர் ஸ்கொயர். 15 மீட்டர் ஸ்கொயர். அது என்ன சார் 15 மீட்டர் ஸ்கொயர்? இது வேறு எப்படிலாம் சொல்லலாம் சார்? 15 சதுர மீட்டர்னு சொல்லலாம். பதினஞ்சு சதுர மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். இதையே இங்கிலீஷில் ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லலாம். அது என்னங்க 15 மீட்டர் ஸ்கொயர்னு என்னமா அர்த்தம்? கார்த்திகாவா கீர்த்திகாவா? கீர்த்திகாவா? கிருத்திகா. சொல்லுங்கள் கிருத்திகா. என்ன அர்த்தம் இதுக்கு? ஒரு ஸ்கொயர் மீட்டர்னா என்ன அர்த்தம்? 1 மீட்டர் ஸ்கொயர் அல்லது 1 ஸ்கொயர் மீட்டர், தமிழில் 1 சதுர மீட்டர் அப்படின்னா என்ன சார் அர்த்தம்? இதுக்குள்ளே எத்தனை மீட்டர் ஸ்கொயர் இருக்குது? 15 மீட்டர் ஸ்கொயர் இருக்குது. அப்போ 1 மீட்டர் ஸ்கொயர்னா எவ்வளோ சார்? 1 சதுரம். சதுரன்னா என்ன அர்த்தம்? இங்கிலீஷில் ஸ்கொயர் ட்ரான்ஸ்லேட் பண்ணி நானே பண்ணிடுறேன். ட்ரான்ஸ்லேட் பண்ண அப்படின்னா என்ன அர்த்தம்? சதுரனா ஒரு கட்டம், சரியா? அந்த கட்டத்தில் 4 பக்கம் இருக்கும், 4 பக்கமும் ஒரே அளவு இருக்கும், அதான் ஸ்கொயர். அது மாதிரி இப்போ 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர் 1 மீட்டர், இது மாதிரி 1 மீட்டர் பக்கம் கொண்ட ஒரு சதுரம், அதுக்கு பேர் தானே இது 1 மீட்டர் ஸ்கொயர், 1 சதுர மீட்டர். அது மாதிரி இந்த ரூமில் எத்தனை சதுரம் வைக்கலாம்? 15 சதுரத்தை தரேன். ஆப்டிடியூடில் கேட்பாங்க இது, சரியா? ரைட். அப்போ இந்த ரூமு சொல்லிட்டாங்க, ஒரு ரூமு 3 மீட்ரு அகலம் 5 மீட்ரு நீளம் கொண்ட ஒரு ரூமு, அதோட பரப்பு என்ன அப்படின்னு கேட்பாங்க. 3 × 5 15 மீட்டர் ஸ்கொயர். பரப்புனா ஸ்கொயரில் சொல்லணும். அடிப்படை அலகா வழி அலகா? வழி அலகு. ஏன் 2 நீளத்தை பெருக்கியிருக்கீங்க, நீளம் அடிப்படை அலகு, சரியா? நீளம் இன்ட்டு நீளம் பெருக்குனா என்ன ஆயிரும்? அது வழி அலகாக மாறிடும். எத்தனை டைமென்ஷன் இருக்குது? அகலம் நீளம் 3 டைமென்ஷன், நீளத்தோட 2 டைமென்ஷன் எடுக்கு. இதில் நீளத்தோட 2 டைமென்ஷன் எடுத்துக்கிட்டோம், ஒரு நீளம் ஒரு அகலம், அப்போ 2 டைமென்ஷன். இப்போ நம்ம படம் பார்க்குறோம்ல அதெல்லாம் 2D 2 டைமென்ஷன். என்ன இருக்குது? நீளமும் அகலமும் இருக்குது. 3D இருக்கா சார்? உயரம் வந்துச்சுன்னா 3D முடிஞ்சு போச்சு. நீளத்தோட இன்னொரு டைமென்ஷன் பார்த்தோமா? நிறைய டைமென்ஷன் பார்த்தோம் நீளத்தில். உயரம் எடுத்துக்கணும், அடுத்து பார்ப்போம். அது இருந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லை விட்டுட்டு வந்துடுறோம். புரிஞ்சுக்கணும், லைஃபுக்கு மனப்பாடம் பண்ணக்கூடாது. அங்கே பாருங்கள், கன அளவு 3 டைமென்ஷன், கன அளவு நல்லா புரிஞ்சுக்கணும். கன அளவு அல்லது கொள்ளளவு, வால்யூம், வால்யூம் இங்கிலீஷில். என்ன சார், இந்த ரூமோட தரையோ இந்த ரூமோட செவுரோ சீலிங்கோ எவ்வளவு, அது ஒரு கட்டமாக இருக்குமா, அந்த கட்டத்துக்குள்ளே எவ்வளோ இடம் இருக்குதுன்னு பார்த்தா அதுதான் பரப்பு, சரியா? கன அளவு கொள்ளளவுனா இந்த ரூம் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு, தரை மட்டும் கிடையாது, இந்த ரூம் இல்லை எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு, அது பேர் தானே இது கொள்ளளவு. இதுதான் இந்த ரூம்.
புரிஞ்சுதா? இந்த தரம் மட்டும் எடுத்தினா பரப்பு, இந்த செவுறு மட்டும் எடுத்தினா பரப்பு, அல்லது இந்த செவுறு மட்டும் எடுத்தால் பரப்பு, அல்லது சீலிங் மட்டும் பார்த்தீங்கன்னா பரப்பு. இந்த ரூமுக்குள்ளே எவ்வளோ பாக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு பேர் என்னது? கொள்ளளவு. அல்லது இந்த டப்பாக்குள்ளே எவ்வளோ தண்ணி எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா அதுதான் அது கொள்ளளவு. சரியா? அதுக்கு என்ன பண்ணணும்னா லென்த்து, பிரெத்து, ஹைட்டு, 3 லென்த் எடுத்துக்கணும். 3 டைமென்ஷனாக மல்டிப்ளை பண்ணணும். அவ்வளோதான். புரிஞ்சுதா? 3 டைமென்ஷனாக மல்டிப்ளை பண்ணணும். இப்போ லென்த்து பிரெத்து 3 மீட்ரு பார்த்தோமா, 3 மீட்ரு. லென்த்து 5 மீட்ரு. ஹைட்டு ஒரு 2 மீட்ரு. 3ஐயும் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபார்முலாவும் தெரிஞ்சிடும் உங்களுக்கு. ஒரு கொள்ளளவினுடைய ஃபார்முலா என்ன? நீளம் இன்ட்டு அகலம் இன்ட்டு உயரம். இங்கிலீஷில் LBH. கான்செப்ட் புரிஞ்சால் போதும், ஃபார்முலா கேட்டாலும் போட்டுருங்க. ஃபார்முலா உட்காந்து மனப்பாடம் பண்ணிக்கிட்டு அதை சப்ஸ்டியூட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. கான்செப்ட் புரிஞ்சிருக்கணும். அப்போ தான் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? அடுத்தது 3 மீட்ரு இன்ட்டு 5 மீட்ரு இன்ட்டு 2 மீட்ரு. எத்தனை டைமென்ஷன் இருக்குது? 3 டைமென்ஷன். 3D. இது லென்த்தினுடைய 3D தான் இது கொள்ளளவு. கேட்பான், கான்செப்ட்லாம் கேட்டுருவான், பார்த்துக்கோங்க. பெருக்குங்க. 3 15 5 2 எவ்வளவு? 30 மீட்டர். கரெக்டாக தெளிவாக சொல்லி பழகுங்க. சரியா? மற்ற ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கக்கூடாது. ஏதோ பாஸ் ஆனால் சரின்னு அப்படி ஒப்பேற்றி விட்டு அனுப்பிடுவாங்க. அப்படி இருக்கக்கூடாது. சமூகத்துக்கு கேடு அந்த மாதிரி வர்றதுனால. அவன் தானே வெந்த வேகாதவங்களாம் தலைவராகிடுறான். அவன் முன்னாடி ஒரு கூட்டம் ஓடுது. யாருனால? நாலேஜ் இல்லாதனால. இதுக்கு என்ன அர்த்தம்? 30 மீட்டர் கியூப். சரியா? தமிழில் 30 கனசதுரம் அப்படின்னு சொல்லலாம். 30 கனசதுரம் சொல்லலாமா? கனசதுரம் கணம். இங்கிலீஷில் 30 கியூபிக் மீட்டர். கனமீட்டர். கனசதுரம்ல கனமீட்டர் தான். சரி. கனம் அப்படின்னா இதுன்னு அர்த்தம். இங்கிலீஷில் 30 கியூபிக் மீட்டர். 30 கியூபிக் மீட்டர். என்ன அர்த்தம் இதுக்கு? எப்படி வேணாலும் சொல்லலாம். இதுக்கு என்ன அர்த்தம்? ஒரு கியூப். கியூப்னா என்ன அர்த்தம்? இதான் ஒரு கியூப். கியூப். பேர் என்னம்மா? சித்தேஸ்வரன். வாங்க. 1 மீட்ரு நீளம், 1 மீட்ரு அகலம், 1 மீட்ரு உயரம். இதான் 1 கியூபிக் மீட்டர். இது மாதிரி இந்த ரூமில் எத்தனை கியூபிக் மீட்ரு, எத்தனை கியூப் அடக்கலாமா? 30 கியூபாக எடுக்கலாம். அதான் அர்த்தம். இதுக்கு கேட்பாங்க. இந்த மாதிரி ஒரு டைமென்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு ரூம் இருக்குது. அந்த ரூமில் இந்த மாதிரி எத்தனை பாக்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்பான். புரியுதா? அதே பரப்பு கேட்டால் எப்படி கேட்பான்? இந்த டைமென்ஷன் 3 மீட்டர் நீளம் 5 மீட்டர் அகலம் இருக்கக்கூடிய ஒரு ரூம் தரை இருக்குது. அந்த தரைக்கு டைல்ஸ் பதிக்கணும். நீ எத்தனை டைல்ஸ் வாங்கிட்டு வருவ? ஒரு டைல்ஸோட விலை எவ்வளவு? அப்போ மொத்தம் எவ்வளோ செலவாகும்? எல்லாம் கேட்பாங்க. அல்லது சுண்ணாம்பு அடிப்பான். சுண்ணாம்பு அடிக்க வருவான்ல, சாதாரண கணக்கு. பெயிண்ட் அடிக்கிறவன் மேஸ்திரி போடுற கணக்கு இது. பெயிண்ட் சுண்ணாம்பு அடிப்பான்ல, மேஸ்திரி கூட ஸ்கில் அவனுக்கு கம்மி தான். அவன் போடுற கணக்கு இது. அது கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது. காலேஜ் போயிட்டு வந்துடுறோம், பார்ப்பான். சார் இத்தனை சதுரம் வரும் சார், ஒரு சதுரத்துக்கு எனக்கு 100 ரூபா கொடுங்க சார் அப்படிமா. பெயிண்ட் அடி. ஒரு சதுரம்னா என்னென்னு கேட்க மாட்டோம். ஏன்னா அவன் பெயிண்ட் அடிக்கிறவன். நம்ம காலேஜ் போயிட்டு காலேஜ் டிகிரி முடிச்சிருக்கேன் அப்படின்னு ஒரு திமிரில் இருப்போம். ஈகோ தெரியாது. அவன்கிட்ட போய் கேட்டோம்னா என்ன ஆயிரும்? கேவலமாக போயிருந்து அவன்கிட்டையும் கேட்க மாட்டோம். சரிப்பா ஏதோ ஒன்று ஒரு 10 ரூபா குறைச்சிக்கோ, அவ்வளோதான் பேசுவோம். மிஞ்சி போனான். அவன் போடுற கணக்கு இது. சரியா? அப்போ ஒரு சதுரம் கேட்கணும் நீங்கள் அவன்கிட்ட. ஒரு சதுரம்னா எவ்வளையா? ஒரு சதுர மீட்டரா? ஒரு சதுர அடியா? என்ன அப்படின்னு கேட்கணும். ஒரு சதுர சென்டிமீட்டரான்னு கேட்கணும். முதல்ல வீடு கட்டணும்னா எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். சரி பார்ப்போம்.
அது சதுரம். இது என்னது? கணம். கணம்னா 3 இருக்கணும். உயரம் கனமாக இருக்குன்னு சொல்கிறோமா? திக்னஸ் அது 3. அப்போ இந்த ரூமில் எத்தனை பாக்ஸ் எடுக்கலாம்? அந்த மாதிரி 30 பாக்ஸு. எந்த மாதிரி பாக்ஸு? 1 மீட்ரு நீளம், 1 மீட்ரு ஆகலாம், 1 மீட்ரு உயரம் இருக்கக்கூடிய மாதிரி 30 பாக்ஸ் எடுக்கலாம். சரியா? சரி. அதோட அந்த பாக்ஸோட சைஸு 1/2 மீட்டர் க்யூபாக இருக்குது. அப்போ எத்தனை பாக்ஸ் எடுக்கலாம்? 60 எடுக்கலாம். கால் இருந்தால் 1/4 மீட்டர் க்யூப் 120. அவ்வளோதான். பேசிக் புரிஞ்சுருந்தால் முடிஞ்சு போச்சு. அதுக்கு ஒரு புக்கை வச்சுக்கிட்டு படிச்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. அதான் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் இந்த சமூகத்தில், வார்த்தையை மனப்பாடம் பண்ணுறது. சரி, அடுத்தது இதான் அப்ளைடு. இதெல்லாம் மூளை வேலை செய்தா பேசிக் தெரிஞ்சிருக்கான்னு செக் பண்ணுறான். அடுத்தது அதாவது இதனால் 3 டைமென்ஷன். என்ன 3 டைமென்ஷன்? நீளம், அகலம், உயரம் 3 இருக்குது. அதில் வழி அழகா அடிப்படை அழகா? வழி அழகு. ஐஏஎஸில் கொஸ்டின் இதெல்லாம். அந்த கொஸ்டின் எங்கேயாவது படிச்சிருந்தா மனப்பாடம் பண்ணி இப்போ அப்போ எழுதுவான் நம்மால். புரியாது. உள்ளே போய் எதுக்கு ஏன்டா 3 டைமென்ஷன் வச்சுருக்கான்னு கேட்டால் தெரியாது. ஆமாம் தானே? உங்கள் பேர் என்னவா? மொவின். உங்கள் பேர்? சஞ்சய். ரெகுலராக வாங்க. ஏன் ஒரு ஆளுக்கு அவரை மட்டும் அட்டன் பண்ணிட்டு போயிடுறீங்களாம்மா? காலேஜில் இப்போ ஒழுங்காக போகிறீங்களா? போங்க, ஒழுங்காக போங்க. டிபார்ட்மெண்ட்லேருந்து கம்ப்ளைண்ட் வந்துச்சு பாருங்கள். அடுத்தது வேகம். வேகம் வேறு, திசை வேகம் வேறு. வேகம் இதில் என்னென்ன இருக்குது பாருங்கள். வேகம்னா என்ன சார்? கடந்த தொலைவு. சரியா? டிவைடட் பை எடுத்துக்கொண்ட காலம். கடந்த தொலைவுனா என்னங்க? அடிப்படை அலகுல எது? 7 அடிப்படை அலகு பார்த்தோம்ல. நீளம். நீளம்தான் கடந்த தொலைவு. சரியா? இப்போ கடந்த தொலைவு மீட்டரில் வைக்க மாட்டோம், அதோட பன்மடங்கு எடுத்துக்குவாங்க. மீட்டரோட பன்மடங்கு, மல்டிபிள்ஸ். என்னது? கிலோமீட்டர். கிலோமீட்டர்னால் எவ்வளோன்னு பார்த்தோம்? 1000 மீட்ரு. ஓகேவா? சரி. அப்போது கடந்த தொலைவு. கடந்த தொலைவு கிலோமீட்டர். எவ்வளோ கிலோமீட்டர் கடந்த, எவ்வளோ நேரத்தில் கடந்த, அதால் டிவைட் பண்ணும். காலத்தோட அழகு எவ்வளவு? செகண்டு. ஆனால் இங்கே செகண்ட் எடுத்துக்க மாட்டோம், பெர் ஹவர். ஆனால் இங்கே பார்க்கும் பொழுது எஸ்ஐ யூனிட்டாக இருந்தது அப்படின்னா மீட்டர் பர் செகண்ட். அதுதான் எஸ்ஐ யூனிட். மீட்டர் பர் செகண்ட் இதுதான் எஸ்ஐ யூனிட். எஸ்ஐ யூனிட் ஆஃப் ஸ்பீடு. இவ்வளோ மீட்டரை எவ்வளோ செகண்டில் கடந்த. இப்போது 1000 மீட்டரை 10 செகண்டில் கடந்திருக்க. 1000 மீட்டர் எவ்வளோ செகண்டில் கடந்தீங்க? 10 செகண்ட். அப்போது உன்னோட ஸ்பீடு எவ்வளவு? 100 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அப்போ நீ எவ்வளோ வேகத்தில் போயிருக்க? 100 மீட்டர் பர் செகண்ட். இதை இப்படி எழுதலாம். இந்த கோடு இருக்குல்ல, அதான் இந்த மைனஸ்னு வச்சுக்கோங்க. மேலே போட்டோம்னா பர் செகண்ட். எப்படி எழுதலாம்? 100 மீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறத இப்படி எழுதலாம். இதெல்லாம் லேட்டஸ்ட்டு சயின்டிஃபிக்காக எழுதுறது. அப்டேட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ரைட். இது என்னது? அடிப்படை அழகா வழி அழகா? ஏன் யோசிக்கிற? அங்கே பார்த்து சொல்லுங்கள். ஒன்னோட டிவைட் பண்ணுறோமா? ஒன்று கூட இன்னொன்று டிவைட் பண்ணால் என்னது? அது வழி அழகு. அவ்வளோதான். யோசிக்கவே தேவையில்லை, படிச்சிருக்கவே வேண்டாம், இங்கே கவனிச்சிருந்தால் போதும். என்ன வசந்து? சரியா? அடுத்தது இது ரெண்டும் அடிப்படை அலகு. தனித்தனியாக பார்க்கும் பொழுது அப்போ ஒரு அடிப்படை அலகை இன்னொரு அடிப்படை அலகாக என்ன பண்ணுறீங்க? டிவைட் பண்ணுறீங்க. ஸோ அதனால் அது என்னது? வழி அலகு. மறக்கவே கூடாது. அடுத்தது வேகம். திசை வேகம் வேறு, அதை தனியாக பார்ப்போம் வரும்பொழுது நான் சொல்கிறேன். அடுத்து மின்னூட்டம்.
மின்னூட்டம். கூலும். எலக்ட்ரிக் சார்ஜ். கூலும் அதாவது எவ்வளோ எலக்ட்ரிசிட்டினா என்னென்னு பார்த்தோம். எலக்ட்ரான்களின் ஓட்டம், அதான் வந்து எலக்ட்ரிசிட்டி, அதான் எலக்ட்ரிக் கரண்ட். மின்னோட்டம், அதுக்கு பேர் மின்னோட்டம். ஓகேவா? ஒரு கம்பி இருக்குது, அந்த கம்பி இந்த பாயிண்டில் ஒரு செகண்டில் எத்தனை எலக்ட்ரான் ஓடுது அப்படின்னு பார்த்தோம்னா அதானது எலக்ட்ரிக் கரண்ட். ஒரு செகண்டில் எத்தனை எலக்ட்ரான் ஓடுது, எலக்ட்ரிக் கரண்ட். அது மின்னோட்டம், அதோட எஸ்ஐ யூனிட் ஆம்பியர். சரியா? ஒரு செகண்டில் 100 எலக்ட்ரான் ஓடுது. இந்த கம்பியில் இந்த பாயிண்ட், இதுதான் கம்பி, இந்த பாயிண்ட் 100 எலக்ட்ரான் கிராஸ் ஆகுது. இன்ட்டு 10 செகண்ட் அந்த மின்சாரம் பாஞ்சிக்கிட்டு இருக்குது. மின்சாரம் பாயினா நடந்த எலக்ட்ரான் ஓடிக்கிட்டு இருக்குது. ஒரு செகண்டில் 100 எலக்ட்ரான் கிராஸ் ஆகுது. சரியா? அப்போது 10 செகண்டு பாஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ டோட்டலாக எவ்வளவு கிராஸ் ஆச்சு, ட்ராவல் ஆச்சு அப்படின்னா எவ்வளவு? 1000 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் இது ஃபார்முலா இருக்குது பாருங்க. இப்போ நான் 1000 எலக்ட்ரான் சொல்கிறதுக்கு பேர் என்ன பண்ணுவாங்க? கூலும்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. ஒரு கூலும்னா இத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஓகேவா? ரைட். அப்போ மின்னோட்டம் இன்ட்டு நேரம், எவ்வளோ நேரம் அந்த இவ்வளோ ஆம்பியர் பாஞ்சிச்சு அப்படி தான் இது மின்னோட்டம். ஒரு ஆம்பியர்னால் எவ்வளோன்னு சொல்லியிருப்பான், பின்னாடி வரும் பார்ப்போம். எவ்வளோ நேரம் கூலும் மின்னூட்டம். அப்போ இத்தனை எலக்ட்ரான் ட்ராவல் ஆகிருக்கு, 1000 எலக்ட்ரான் ட்ராவல் ஆகிருக்கு. கூலுமில் சொல்லும் பொழுது ஒரு கூலுமுக்கு இத்தனை எலக்ட்ரான் இருக்குது. இப்போ 10 செகண்டு, ஒரு கூலுமுக்கு எத்தனை எலக்ட்ரான், 10ஆல் மல்டிப்ளை பண்ணி சொல்லணும். ஓகேவா? ரைட். சரி, ஒரு ஆம்பியருக்கு இத்தனை எலக்ட்ரானு. அப்போ ஒரு கூலும்னா எவ்வளோன்னு மல்டிப்ளை. அடுத்து அடர்த்தி, ரொம்ப ரொம்ப முக்கியமான கான்செப்ட், எல்லாம் லைஃபுக்கு தேவையானது. அடர்த்தி கான்செப்ட் சொல்லுங்கள் பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபார்முலாக்கெல்லாம் அப்புறம் போகலாம். அடர்த்தின்னா என்னங்க? கான்செப்ட் சொல்லுங்கள். ஆங்கிலத்தில் டென்சிட்டி. வெரி குட். ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள்களுக்குள்ளே இருக்கு பொருள் எதால் ஆணுச்சு? அணுக்கள் அல்லது மூலக்கூறு எதால் ஆயிருக்கும். அந்த பொருளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் மூலக்கூறுலாம் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது? தள்ளி இருக்கா, நெருக்கமாக இருக்கா அப்படின்னு அளவிடுறதுக்கான வார்த்தை தான் இது அடர்த்தி. வார்த்தையில் இருக்கு பாருங்க. பூ எவ்வளோ அடர்த்தியாக கட்டியிருக்கா பாரு இந்த பிள்ளை, சொல்லுவாங்களா? அப்படின்னா அர்த்தம் பூ நெருக்கமாக. அங்கே பூவே அந்த அம்மா காசு தான் வாங்குது, கலக்கலாக கட்டி வச்சுருக்குது, அடர்த்தியே இல்லை அப்படிம்பாங்க. அப்படின்னா அர்த்தம் பூ தள்ளி இருக்குது. அதை எப்படிமா சொல்லுவாங்க? பூ கலக்கலாக தள்ளி கட்டியிருப்பாங்க, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? தெரியல. அடர்த்தின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவீங்க அந்த மாதிரி. சரி, அப்போ எவ்வளவு ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருள்களுக்குள்ளே அதான் ஒரு பொருள்னால் எப்படி இருக்கும்? ஒரு இடத்த பிடிச்சிருக்கும், வால்யூம். பொருள்னால் என்ன பண்ணியிருக்கும்? ஒரு இடத்த பிடிச்சிருக்கும். இடத்த பிடிச்சிருந்தா தான் அது பொருள். அது எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்குன்னு பார்த்தா அதுக்கு பேர் என்னன்னு பார்த்தோம்? வால்யூம். இந்த டப்பாக்குள்ளே ஒரு தண்ணியே ஏதோ எடுக்கிறேன், அந்த தண்ணி எவ்வளோ நெருக்கமாக இருக்குது, அதில் உள்ள H2O மாலிகுலாம் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா தானே அது அடர்த்தி. அடர்த்தி ரொம்ப முக்கியம். மிதத்தலுக்கு முக்கியமான காரணமே ஒரு தான். ஓகேவா? பார்ப்போம். மிதத்தலுங்கிறது எதோட சேர்ந்தது? பாய்மங்களில் தான் மிதத்தல். பாய்மம்னா எது? தண்ணியா? தண்ணி மட்டும்தான் பாய்மமா? திரவம் வாயு ரெண்டுமே பாய்மங்கள். திடப்பொருள் பாய்மம் கிடையாது.
3 நிலையில் இருக்கும் பொருள். திடம், திரவம், வாயு. இதில் திரவமும் வாயுவும் பாய்மங்கள். பாய்மங்களோட கேரக்டர் தான் மிதத்தல். மிதத்தலுக்கு அடர்த்தி ரொம்ப முக்கியம். சரி, அடர்த்தி. சரி, இதுக்கான இது பாருங்கள். இதில் பாருங்கள், இங்கேயே வந்துருச்சு ஃபார்முலா, இங்கேயே வந்துருச்சு. இதில் என்ன இருக்குது? ஃபஸ்ட்டு பாக்ஸ் வரைஞ்சோமா, அதுக்கு பேர் என்னது? தாங்க சொன்னேன், பாக்ஸுக்கு பேர் என்ன? கொள்ளளவு. அந்த பாக்ஸ் எவ்வளோ இடம் பிடிச்சிருக்குன்னா என்ன அர்த்தம்? கொள்ளளவு. கொள்ளளவு. வேற என்ன வச்சேன்? வேற என்ன பார்த்தோம்? மாலிகுல், மூலக்கூறு வச்சோமா? எத்தனை மூலக்கூறு இருக்குன்னு பார்த்தா அதுக்கு பேர் என்னது? அடர்த்தியா? எத்தனை மூலக்கூறு இருக்குன்னு பார்த்தாக்கா என்னென்னு இப்போ தானே பார்த்துட்டு வந்தோம். தெளிவாக தப்பாக சொல்கிறீங்க, மடமடம் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அர்த்தம். ஒரு பொருளுக்குள்ளே எத்தனை மூலக்கூறு இருக்குன்னு பார்த்தாக்கா அதுக்கு பேர் என்ன? நிறை. சத்தமாக சொல்லுமா. சரியாக சொல்கிறேன், நீ வாய்க்குள்ளேயே சொல்லிக்கிற. தப்பாக சொல்கிறேன், போல்டாக சொல்கிறாங்க. ஓகேவா? நிறை. ஒரு பொருள் இருக்குது, அந்த பொருளுக்குள்ளே எவ்வளவு மூலக்கூறு இருக்குது, ப்ளஸ் அந்த பொருள் எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு பார்த்தா என்னது? கொள்ளளவு. இங்கிலீஷில் மாசு டிவைடட் பை வால்யூம். இது வந்து என்னது? அடிப்படை அலகு. இது அடிப்படை அலகு. ஒரு அடிப்படை அலகை இன்னொரு அடிப்படை அலகை டிவைட் பண்ணுறோம். அப்போ அதுக்கு பேர் என்னது? வழி அலகா அடிப்படை அலகா? வழி அலகு. சரி, மாசுக்கான இது என்ன யூனிட்டு? கிலோகிராம். கிலோகிராம். கொள்ளளவுக்கான யூனிட்டு மீட்டர் கியூப். அதான் அதோட யூனிட்டு. அடர்த்தியோட யூனிட் என்னது? கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். அவ்வளோதான் அடர்த்திக்கான யூனிட்டு. இவ்வளோ கன அளவு உள்ள பொருளுக்குள்ளே எத்தனை மாலிகுல் இருக்குது, அப்போ அடர்த்தி தெரிஞ்சிடும். புரிஞ்சதா? இப்போது அதே இதெல்லாம் அளக்கும் பொழுது பார்த்துருப்போம். இப்போ ஜாகிரஃபி இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்துருப்போம். க்ரஸ்ட்டோட அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தோம்? 3 கிராம். 2.7. ஆவரேஜாக 3 கிராம் வச்சுக்கோங்க. 3 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப் அப்படின்னு பார்த்துருப்போம். பர் சென்டிமீட்டர் க்யூப்னா நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? மைனஸ். அல்லது இப்படி எழுதிக்கிங்க, 3 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். அப்படியே உள்ளே போகிறோம், அடர்த்தி அதிகமாகிட்டே போகும். ஆமாவா? இருக்கிற அடர்த்தி எங்கே அதிகமாக இருக்கும்? உட்கருவில், கருவத்தில். சரியா? அங்கே போனீங்கன்னா 15 கிராம் பர் சென்டிமீட்டர் க்யூப். அப்படின்னா என்ன அர்த்தம்? 1 சென்டிமீட்டர் ஒரு டப்பா இருக்குது. அந்த டப்பாவோட நீளம் அகலம் உயரலாம் எவ்வளவு? 1 சென்டிமீட்டர் இருக்குது. அந்த டப்பா நிறையா க்ரஸ்ட்டில் இருந்து எடுத்த அப்படின்னாக்கா எவ்வளோ கிராம் இருக்கும்? நிறை 3 கிராம் தான் இருக்கும். அதே கோரில் இருந்து எடுத்தினா எவ்வளோ கிராம் இருக்கும்? 15 12ன்னு நினைக்கிறேன். 12 15 என்ன படிச்சிங்க? சரி, 15 கிராம். அதே அளவு எடுங்க, நிறைய எவ்வளோ இருக்கும்? 15 கிராம் இருக்கும். அப்போது எதில் நெருக்கமாக இருக்கும் மாலிகுல்லாம்? இதில் இங்கே ரொம்ப நெருக்கமாக இருக்கும். ஒரே சைஸில் எடுக்கிறோம், ஆனால் இதில் நிறை அதிகமாக இருக்குது. அப்போ எங்கே நெருக்கமாக இருக்கும்? இங்கே இதில், இதில் நெருக்கம் அதிகமாக இருக்கும். புரியுதா? கற்பனை பண்ணணும். தண்ணி, எண்ணெய், எல்லா தண்ணியும் சொல்ல முடியுமா? தண்ணி எடுத்துக்கோங்க, ஆனால் கடலை எண்ணெய் வச்சுக்கோங்க. எது அடர்த்தி அதிகம்? தண்ணிக்கா எண்ணெய்க்கா? தண்ணிக்கு தான் அடர்த்தி அதிகம். அதனால தான் தண்ணிக்கு தான் அடர்த்தி அதிகம் எண்ணெயோட, அந்த கடல் எண்ணெயோட. அதனால தான் தண்ணியில் எண்ணெயை ஊற்றுங்க, என்ன பண்ணும்? மேலே மிதக்கும். ஏன்? நீரோட அடர்த்தி குறைவு அந்த எண்ணெய். சரியா? பார்ப்போம். அவ்வளோதான். கிலோகிராம் இது வந்து என்ன யூனிட்டு? எஸ்ஐ யூனிட்டு.
நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அங்கே இதில் பார்க்கும்பொழுது இது வந்துட்டு அதோட துணை பன்மடங்கு சப் மல்டிபிள்ஸ் கிலோகிராம் பர் கிலோகிராம் பர் மீட்டர் கியூப். இது எஸ்ஐ யூனிட்டு. அதோட துணை பன்மடங்கு எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம் ஜாகிரஃபியில். அதை இதையும் ரீகால் பண்ணிக்கோங்க. சரியா? ஜாகிரஃபி, ஜியாலஜி. அடுத்தது பரப்பளவு. பரப்பளவெல்லாம் பேசியாச்சு. இப்போ தானே பேசணும், சொல்லிவிட்டு அப்படியே போய் படிச்சுக்கோங்க. பரப்பளவில் நிறையா இருக்குது. நான் ஒரே ஒரு இது மட்டும் தான் சொன்னேன். பரப்பளவு எதுவாக இருந்தாலும் சரி, சதுரம், செவ்வகம். செவ்வகம் மட்டும் தானே பார்த்தோம், சதுரத்துக்கு அதே கதை தான். அப்புறம் வட்டம், முக்கோணம். வட்டத்தில் நீளம் இருக்கும், பட் 4 பக்கம் இருக்காது. பக்கம் இருக்கா வட்டத்துக்கு? பக்கமே கிடையாது, கோடு தான் இருக்குது. ஒரே கோடு ஸ்டார்ட் ஆகி ஒரு கோடுனா புரியுதா? ஒரு கோடுனா என்ன தெரியுமா? ஒரு புள்ளியிலேருந்து இன்னொரு புள்ளியில் போய் முடியும், அதுதான் கோடு. அதான் பக்கம். இங்கே ஒரே கோடு தான் இருக்குது. கரெக்டா? ஒரே கோடு, பக்கம்லாம் இல்லை. அது வட்டம். சரி, இப்போ இதுக்கு பார்த்தோம்ல, செவ்வகத்துக்கு பார்த்துட்டோம். இந்த பக்கத்தையும் இந்த பக்கத்தையும் பெருக்கியானோம். இது எல், இது. அதே சதுரமாக இருந்தானே இருக்கும், எல்லா பக்கம் ஒன்று தானே. அப்போது லென்த்து அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பேர் வச்சுட்டான் ஏ இன்ட்டு ஏ ஸ்கொயர்ன்ட்டான். ஒரே நம்பர் தானே. ஏ ஸ்கொயர்னு என்ன அர்த்தம்? இது ஒரு பக்கம், இது ஒரு பக்கம் எல், இது ஒரு பக்கம் பின்னு வச்சுக்கோங்க. அதான் எல்பி, எல் இன்ட்டு பி. ஆனால் எல்லாம் ரெண்டு சேம் தானே. அப்போ ஏ அப்படின்னு இப்போ பேர் வச்சுட்டேன். ஏன்னு வச்சா 4 பக்கம் ஒரே அளவு தான். இப்போ ஏ இன்ட்டு ஏ. நான் சொன்னேன் இல்லையா, அட்ஜசன்ட் சைட்ஸ் அதை மல்டிப்ளை பண்ணணும். ஒரு பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட்டு, இதில் ரைட் சைடில் உள்ள கோடு, லெஃப்ட் சைடில் உள்ள கோடு, இதோட லென்த்தையும் மல்டிப்ளை பண்ணணும். அது மட்டும் நான் வச்சுக்கோங்க. ஸோ ஏ இன்ட்டு ஏவை எப்படி எழுதலாம்? ஏ ஸ்கொயர். அவ்வளோதான். திடீர்னு கேட்டு விட்ருவானுங்க இந்த டிஎன்பிசியில். யூபிஎஸ்சியில் கேட்க மாட்டான், கான்செப்ட் தான் கேட்பான். டிஎன்பிசியில் சதுரத்தின் பரப்பு என்ன அப்படின்ட்டுருவான். கான்செப்ட் புரிஞ்சால் அங்கே 4 ஆப்ஷனை பார்க்கணும். நீயா தேடிட்டு இருக்கணும். ஏ ஸ்கொயரை மட்டும் வச்சுட்டு தேடக்கூடாது. சாதாரண என்னென்னு கேள்வி கேட்டுட்டு 4 ஆப்ஷன் எது பொருந்தும் இதுக்கு டிக் பண்ணுவோம். நான் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணுற மாதிரி சொல்லித்தரேன், ரெடி ஆகிக்கோங்க. அடுத்து வட்டம். வட்டத்தில் என்ன கிடையாது, பக்கம் கிடையாது, ஒரே ஒரு கோடு தான் இருக்குது. வட்டம்னா என்னென்னு பார்த்தோமா? வட்டம்னா என்ன? மையப்புள்ளி. வட்டம்னா கரெக்டாக சொல்லணும். அந்த மையத்தை, அந்த மையப்புள்ளி, அந்த புள்ளியை மையமாக வச்சு தான் சரி. ஃபஸ்ட்டு தடவை சொன்னது கூட தப்பு. வட்டம்னா ஒரு மையப்புள்ளி இருக்கும், ஒரு புள்ளி இருக்கும். ஒரு புள்ளி இருக்கும், மையப்புள்ளியில் ஒரு புள்ளி இருக்கும். அந்த புள்ளியை மையமாக வச்சு ஒரு குறிப்பிட்ட தொலைவில் ஒரு கோடு அதை சுற்றிட்டு வரும். ஒரு கோடு அதை சுற்றிலும் இருக்கும். அப்போ அந்த கோட்டிலேருந்து அந்த மையத்துக்கு டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கணும்? ஒரே அளவாக இருக்கணும். இது 2 மீட்டர்னா இதுவும் 2 மீட்ரு, இதுவும் 2 மீட்ரு. சரியா? அப்போது வட்டம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு புள்ளி இருக்குது, அந்த புள்ளியை மையமாக வச்சு ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸில் ஒரு கோடு இருக்கும், சுற்றி வரும், கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இப்போ இப்படி இருந்தாக்கா அது கம்ப்ளீட் ஆகலைன்னு அர்த்தம். அது வட்டம்னு சொல்ல முடியாது, அரை வட்டம்னு சொல்லலாம். வேணா அதுவும் கோடு போடணும். அரை வட்டம் அப்படின்னு சொல்லலாம். கான்செப்டை நல்லா புரிஞ்சுக்கங்க, எப்படி கேட்டாலும் எழுதலாம். ரைட். அடுத்தது அந்த மையப்புள்ளியிலேருந்து அந்த கோடு எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குதுன்னு பார்த்தா அதானது ஆரம், ரேடியஸ். ஒரு வட்டத்தினுடைய முக்கியமான கேரக்டர் எது? ஆரம். அதை வச்சு தான் நிறைய விஷயம் கண்டுபிடிக்கலாம். ஆரம், இங்கிலீஷில் ரேடியஸ். ஒரு கோடு இருக்குல்ல, இது ஆரக்காலும்பாங்க. ஆரக்கால் அப்படி அந்த கோட்டுக்கு பேர். சரியா? சரி. அடுத்து விட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. விட்டம் ஒரு வட்டம், மையப்புள்ளி இருக்குமா கட்டாயம். இதோட சுற்றுப்பாதை இருக்குல்ல, இதான் சுற்றுப்பாதை.
அந்த சுற்றுப்பாதையிலேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஒரு கோடு ஸ்டார்ட் ஆகி அதன் மையத்தின் வழியே போய் இன்னொரு எண்டை தொட்டுச்சு அப்படின்னா இதானது விட்டம். இங்கிலீஷில் டயாமீட்டர். இதில் எத்தனை ஆரம் இருக்குது? ஒரு விட்டத்தில் 2 ஆரம் இருக்குது. இது ஒரு ஆறு, இது ஒரு ஆறு. அப்போ என்னது 2r ஈக்குவல் டு ஒரு டயாமீட்டர். புரிஞ்சுக்கணும், ஓகேவா? சரி, பரப்புனா இதில் வரணும், பரப்புனா இதில் வரணும், ஸ்கொயரில் தானே சொல்லணும். எந்த பரப்பாக இருந்தாலும் ஸ்கொயரில் தான் சொல்லணும். இத்தனை சதுர மீட்டர் அல்லது இத்தனை சதுர சென்டிமீட்டர் அல்லது இத்தனை சதுர அடி. வீடெல்லாம் வாங்குறீங்களா? அதில் வாங்குவாங்க, சதுர அடியில் தான். அங்கே சதுர அடின்னு எழுதணும். வெறும் அடி போட்டானா என்ன கிடைக்கும் உனக்கு? கயிறு தான் கிடைக்கும், லேண்டு கிடைக்காது. ஆமாவா? 10 அடி இடம் வாங்கியிருக்கேன்பா அப்படின்னா சரியா? 10 அடின்னா என்னது? ஒரு கோடு தான் கிடைக்கும். கோட்டை வச்சு உனக்கு இடம் இப்போ ஏமாற்றிட்டான்னு அர்த்தம். ஆமாம் தானே? அது மாதிரி பாருங்கள், ஏமாறம் இருக்குன்னா இதெல்லாம் தெரியணும். முதல்ல இதுக்கே நீங்கள் ஒழுங்காக படிக்கணும், புரிஞ்சு. நம்ம ஆளுக்கு பெரும்பாலும் ஏதோ ஒன்று சொல்கிறான், மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பான். அன்றைக்கி பார்த்தோம்ல, ஒரு கேரட்னா எவ்வளோடான்னு கேட்டால் தெரியாது. ஒரு கேரட்னா கேரட்டு சார் 22 கேரட்டு. எத்தனை அதில் பர்சன்டேஜ் தங்கம் இருக்கும் அவனுக்கும் தெரியாது. கொஞ்சம் பேர் யாரும் 1-2 பேர் தங்க வியாபாரி கேட்டால் தெரியும், அவ்வளோதான். அவனுக்கு தெரிஞ்சது கூட நமக்கு தெரியாது, வாங்கி மாட்டிக்குவோம். தங்கம் சரியா? சரி, அப்படி இருக்கக்கூடாது, ஒவ்வொன்றும் தெரிஞ்சிருக்கணும். அதை தான் இங்கே கற்றுக்குறீங்க. புக்கில் என்ன இருக்கும்? உன்னை சுற்றிலையும் நடக்கிறது தான் புக்கில் இருக்க போகுது. அப்போ இதை படித்து எங்கடா இருக்குன்னு பார்க்கணும், லைஃப்பில் அங்கே அப்ளை பண்ணணும். ஸோ அதெல்லாம் தெரிஞ்சால் தான் நீங்கள் என்ன பண்ண முடியும்? நல்ல சிவில் சர்வெண்ட்டாக இருக்க முடியும். சரியா? பாருங்கள் அடுத்தது πr². இதுக்கான ஃபார்முலா πr². பையனா ஒரு ஃபிக்ஸடு வேல்யூ. அது எவ்வளோ பெரிய வட்டமாக இருந்தாலும் வட்டத்துக்கு பையன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, ஆரம்னு ஒரு கேரக்டர். இதை வச்சே வட்டத்தில் நிறைய விஷயத்தை கண்டுபிடிச்சிடலாம். வட்டத்தோட சுற்று வட்ட பாதை எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம், அந்த வட்டத்துக்குள்ளே எவ்வளோ இடம் பிடிச்சிருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். சரியா? பையோட வேல்யூ என்ன? 22 22 23 2/r. இது வந்துட்டு பின்னம். மேக்ஸ் தெரியாதான் போய்க்கங்க, லேட்டஸ்ட் போட்டிருப்பேன், 10 வீடியோ பாருங்கள். அதுதான் பேசிக் மேக்ஸு, அடிப்படை கணிதம் அப்படி தானே போட்டிருக்கு. பேசிக் மேக்ஸ்ன்னு போட்டிருக்கு. நான் 10 வீடியோ எல்லா பேசிக் மேக்ஸும் முடிச்சிருப்பேன். பின்னம், தசமைன்லாம் மாத்திர மாதிரி இருக்குல்ல அதில் 10 வீடியோவில். யார் பார்த்தீங்க? போய் பாருங்கள். தசம் என்னன்னது? 3.14. அதோட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்ட்டு அதை ஒரு கேட்பாங்க, இந்த மாதிரி ஆரம் கொண்ட ஒரு வட்டம் இருக்குது, அதோட பரப்பு என்னன்னு கேட்பான். ஆரத்தோட வேல்யூ தான் ஆர். πr². πr². ஆரம் மட்டும் சொல்லுவான் அவன் எவ்வளோன்னு. ஓகேவா? πr². இந்த ஃபார்முலா வச்சு போட்டுடலாம். பைக்கு வேல்யூ எவ்வளவு? 22/7. ஆரம் எவ்வளோன்னு அவன் சொல்லுவான், அதை ஸ்கொயர் பண்ணி திரும்ப இதோட மல்டிப்ளை பண்ணால் வேலை முடிஞ்சு போச்சு, பரப்பு கிடச்சிடும். πr². அப்புறம் அதேமாரி 2πr, அது வந்துட்டு அந்த 2πr அப்படின்னு இருக்கும். இது வந்து சுற்றளவு, அந்த வட்டத்தோட சுற்றளவு. அந்த கோடு இருக்குல்ல, அது எவ்வளோ இருக்குது நீளம், 1 டைமென்ஷன், அது கண்டுபிடிக்கிறது. இது ஒரு சிலர் இன்னும் கன்ஃபியூஷன் ஆகிட்டே இருப்பாங்க சின்னதுலேருந்து. 2πr வந்துட்டு நீளத்தை கண்டுபிடிக்கிறதா, சுற்றளவு கண்டுபிடிக்கிறதா, πr² பரப்பை கண்டுபிடிக்கிறதான்னு கன்ஃபியூஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஆமாவா? நிறைய பேத்துக்கு இருக்கும். பரப்பு எதில் சொல்லணும்? ஸ்கொயரில் தானே சொல்லணும். πr² அப்படி நாங்கள் வச்சுக்கோங்க. பரப்புக்கான ஃபார்முலா. நீளம் சிங்கிள் டைமென்ஷன், ஒரே மீட்ரு, ஒரே ஒரு ஆர் மட்டும் இருக்குது பாருங்கள், அவ்வளோதான். இங்கே பரப்பு கண்டுபிடிக்கன்னா எங்கே போயிடணும்? πr². அப்போ தான் ஸ்கொயர். அந்த ஸ்கொயர் இங்கே வந்துருச்சு,
2 இங்கே வந்துருச்சுன்னா சுற்றளவு. ஓகேவா? ரைட். அடுத்தது முக்கோணம். முக்கோணம்னா என்னென்னு தெரிஞ்சுக்குவோம் ஃபஸ்ட்டு. முக்கோணம்னாக்கா சதுரம் அல்லது செவ்வகத்தில் பாதிங்க. பாருங்க, இது ஒரு சதுரமா, இது ஒரு செவ்வகமா? பாருங்க, பாதியா? இது ஒரு முக்கோணம், இது ஒரு முக்கோணம். புரிஞ்சுதா? சொல்லுங்கள் மேடம், என்ன சொல்லுங்கள், டவுட் இருந்தால் கேளுங்க. நீங்கள் எப்படி கிராஸ் பண்ணினாலும் ஒரு செவ்வகம் அல்லது சதுரத்தில் பாதி தானே அது முக்கோணம். சரியா? சரி. இப்போது இது எல்பி போட்டால் என்ன கிடைக்கும்? இந்த செவ்வகத்தோட பரப்பு கிடைக்கும். கரெக்டா? எல் இன்ட்டு பி. செவ்வகத்தோட மொத்த பரப்பு கிடைக்கும். ஆனால் முக்கோணம் என்னது? அதில் பாதியா? அதுதான் ஆஃப் எல்பி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு எல்பி 1 இன்ட்டு எல் இன்ட்டு பினா முழுசு கிடைக்கும். பெருக்கெல்லாம் என்னென்னு சொல்லி கொடுத்துருப்பேன், அங்கே போய் பார்த்துக்கோங்க. அதில் பாதி தான் எனக்கு வேணும். அதானது ஆஃப். 1 வேண்டாம், பாதி. ஆஃப் இன்ட்டு லென்த்து ஏதோ ஒன்று வச்சுக்கோங்க. இதான் லென்த்தா? லென்த்து இது பி. அகலம் கம்மி. ஆனால் இங்கே வேறு மாதிரி எடுத்துக்கணும். இந்த கீழே இருக்கிறத பேஸுன்னு சொல்லிடுவான். இதை வந்து ஹைட்டுமா. புரிஞ்சுதா? ஸோ ஃபார்முலா என்ன ஆயிடுச்சு? கான்செப்ட் ஒன்று தான், பேர் மட்டும் மாற்றிட்டான். ஆஃபு பிஹெச்ன்னுட்டான். அவ்வளோதான். கீழே உள்ள லென்த்தை பேஸுன்ட்டான், மேலே உள்ள அகலத்தை ஹைட்டுன்ட்டான். அவ்வளோதான். ஓகேவா? சரி. என்ன வரும் இதுக்கு? பரப்பு என்னது? பரப்போட யூனிட்டு, பரப்போட அலகு என்னம்மா? ஏரியாவோட அலகு. இங்கே தானே கண்ணு முன்னாடி தானே பார்த்துட்ருக்கீங்களே, சொல்லுங்களேன், சத்தம் போட்டு சொல்லுங்களேன். என்னம்மா ரொம்ப மனப்பாடத்தை தேடிட்டு இருக்கீங்க, ஐயோ அப்படின்ட்டு படிக்கணுன்ட்டு பார்த்தா சொல்ல போகிறீங்க. 2 பக்கத்தை பேருக்குன்னா அலகு கிடைக்க போகுது. மீட்டர் 2 மீட்டர் மீட்டர் ஸ்கொயர். அதை தான் கேட்குறேன். நான் வீட்டில் புக் எடுத்து காலைல மந்திரம் ஓதணுமா? பரப்பு ஏரியா ஃபார்முலா மீட்டர் ஸ்கொயர், ஏரியா ஃபார்முலா மீட்டர் ஸ்கொயர், ஏரியா மீட்டர் ஸ்கொயர், ஏரியா. அதை தான் தேடுறீங்க. அப்படியே பழக்கி விட்டானுங்க. 4 மணிக்கு எழுந்திரிச்சு தண்ணி ஊற்றிட்டு பட்டையை போட்டு மந்திரம் ஓதணும். அதுக்கு என்ன மண்ணும் புரியாது. புரிஞ்சதை கேட்குறேன்னு சொல்ல மாட்டேங்கிறீங்க. எந்த பரப்பாக இருந்தாலும், அது எந்த ஷேப்பாக இருந்தாலும், பரப்போட அழகு என்னது? மீட்டர் ஸ்கொயர் தான். சரியா? அடுத்தது மாறுங்க, தயவு செஞ்சு மாறுங்க. லைஃப்பில் மாற்றுங்க. லைஃபுக்கு அப்ளை பண்ணி எதை படிக்கலாம் வேஸ்ட்டு. அங்கே படிக்கிறேன்னா இது எங்கே இருக்குது லைஃப்பில்? கேள்வி கேட்கணும். அந்த இடத்துல நீ அப்ளை பண்ணணும் அந்த கான்செப்டை. அப்படியே எங்கள் தாத்தா சொன்னார், பாட்டி சொன்னார், அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வரதில்லை. அதனால தான் நிறைய பேர் ஏமாற்றி பொழைச்சிட்டு இருக்கிறான். வேலையே செய்யாமல் நோம்பி கும்பிட்டுருக்கானுங்க. சரியா? கேள்வி கேளுங்க முதல்ல, என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்னு. மறக்குமா இனிமேலா? புரிஞ்சுக்கிட்டுனா மறக்காது. தூங்கி எந்திரிச்சு கேட்டாலும் இதாப்பா புரிஞ்சிக்கல, மனப்பாடம் பண்ணினா அப்புறம் யோசிச்சுட்டே இருக்கணும். ஐயோ அப்போ படித்ததுங்க அப்படின்னு. எப்போ படித்தான்னு? நீச்சல் மறந்துடுமா? சைக்கிள் ஓட்டுறது மறந்துடுமா? பைக் ஓட்டுறது சின்ன வயசில் ஓட்டியிருப்பேன், இப்போ கொடுத்தா கூட ஓட்டுவேன். நீச்சல் அது எப்படி இது மட்டும் மறந்துடும்? ஃபேக்ட் வேணால் மறக்கும். இப்போ அவன் பேரா அவன் பார்த்தா எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஆமாம், சின்ன வயசில் இல்லை, அவன் பேர் மட்டும் வேணால் மறக்கும், ஆளை மறக்காது. அவ்வளோ மெமரி இருக்கும் உங்கள்கிட்ட. அது ஃபேக்ட்டு. பாருங்கள், வார்த்தையை மனப்பாடம் பண்ணிகிட்டு இருக்காதிங்க மொக்கையா. இதெல்லாம் சால்வ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் நீங்களே சால்வ் பண்ணுங்கள், இங்கே சால்வ் பண்ணுங்கள். 12 சென்டிமீட்டர்லாம் 4 சென்டிமீட்டர் அகலம் கொண்ட செவ்வகம். அதோட பரப்பு என்னங்க? 4 12. பெருக்கெல்லாம் என்னன்னு சொல்லி கொடுத்துருப்பேன், போய் பார்த்துக்கோங்க. அந்த வீடியோ போய் பாருங்கள் தயவு செஞ்சு. ஃபஸ்ட் 10 வீடியோ போய் பாருங்கள். 4 12, 4 10 40, 4 2 8, 48 முடிஞ்சு போச்சு. ஆனால் வாய்ப்பாடே தேவையில்லை, 12வது வாய்ப்பெலாம் தேவையில்லை, பார்த்தோன்னே தெரியும். பிரித்து அபாகாசாவது வேதிக் மேக்ஸ் ஆகுது, எல்லாம் ஒரு மண்ணும் தேவையில்லை.
மனப்பாடம் பண்ணுற குரூப்புக்கிட்ட பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான் இந்த கான்செப்ட்லாம். சரியா? கான்செப்ட் புரிஞ்சுன்னா ஒன்றுமே தேவையில்லை. இதில் போய் எழுதாங்க சார் இவ்வளோ ஈஸியெல்லாம் கேட்க மாட்டாங்க சார். நீ மனப்பாடம் பண்ணிட்டு இருந்தால் கஷ்டம், புரிஞ்சுக்கிட்டால் ஈஸி தான் எல்லாமே. பார்த்துக்கோ. 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட வட்டம். வட்டம் தானே, பரப்பு தானே கேட்குறான். πr ஸ்கொயர் 7 7 எல்லாம் 49 இன்ட்டு 3.14 போடு விளைஞ்சிடும். 49 3.14 150 சென்டிமீட்டர் சம்திங் வரும். போட்டு பாருங்கள். வரதா? 150 சம்திங் வரும். 150க்கு மேலே வரும், கம்மியாக வராது. இல்லை 150, 150க்கு முன்ன பின்ன இருக்கும். எப்படி சார் அப்படி டக்குன்னு சொன்னீங்க? பார்த்தோன்னே சொல்லலாம், அங்கே இருக்கிறத பிடிச்சிக்கணும். சரியா? 7 எல்லாம் 49ஆ? 103 வருதா? எப்படி சார் போட்டிங்க பார்த்தோன்னே? 3.14ஆ இன்ட்டு 7 எல்லாம் 49ஆ? 349 350 வச்சுக்கோங்க. 350 150. அதுக்கு மேலே என்ன ஆகணும்? கொஞ்சம் இது வரணும். இந்த 49ல் 100 சம பங்கா போட்டு 14 பங்கு எடுக்கணும். அதான் அர்த்தம். பின்னம் பார்த்தீங்கன்னா புரியும். 49 100 சம பங்கா போட்டு எவ்வளோ பங்கு எடுக்கணும்? 14 பங்கு எடுக்கணும். அப்போ 150க்கு பக்கத்தில் முன்ன பின்ன இருக்கும். அப்படி தான் சொன்னேன். இதுதான் ஆப்டிடியூடு. அங்கே 4 ஆப்ஷன் இருக்கும். 150 பக்கத்தில் 1 தான் இருக்கும். டிக் பண்ணிவிட்டு போயிடும். அவ்வளோதான் நேரம். கேட்டால் எனக்கு நேரம் இல்லை சார், மேக்ஸில் லேட் ஆகிடுச்சு சார். என்ன மேக்ஸாக கேட்குறாங்க? புரியல. மண் மாதிரி உங்களை தயார் பண்ணி வச்சுருக்கான். மாறுங்க தயவு செஞ்சு, என் பேட்டனுக்கு வாங்க. ரைட். அது என்ன கேள்வி அப்படின்னு கேள்வி கேட்கணும். கேள்வி கேட்டிங்கன்னா புரிஞ்சிடும். அடுத்தது ஃபார்முலா வச்சுலாம் அப்போ போட முடியாது. கான்செப்ட் தான். 6 சென்டிமீட்டர் அடிப்பக்கம், 8 சென்டிமீட்டர் உயரம் கொண்ட முக்கோணம். 6 8 48 24. ஃபார்முலா போட்டிங்களா ரவீன்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க ரவீன்? இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவீங்க சொல்லுங்கள்? ஃபார்முலா எழுதி அப்புறம் இது பண்ணி எழுதணும். தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட்டு. தேவையில்லாத எனர்ஜி வேஸ்ட்டு. பார்த்தோன்னே தெரியுதா? புளி ஆகிட்டீங்களா? புளியாக இருக்காதீங்க, மனுஷனாக மாறிடுங்க. கணக்கில் புளின்றவங்களாம் என்ன பண்ணுவான்? போட்டு ஆஃப் இன்ட்டு பி இன்ட்டு ஹச் போட்டு அடிச்சு கிடிச்சுக்கிறது வந்துடும். புளியாக இருக்காதீங்க, மனுஷனாக மாறுங்க. புரிஞ்சுக்கிட்டா போகும். கணக்கில் புளி சார், புளி என்ன தெரியுமா பண்ணும்? கணக்கில் புளி இதுதான் பண்ணும். ஃபார்முலா என்ன? நான் வந்து ஆஃப் பி ஹச் அடிப்பக்கம் ஆஃப் இன்ட்டு பேஸ் தானே அடிப்பக்கம். என்ன பண்ணுறது? அடிப்பக்கம் 8 சென்டிமீட்ரு 6 சென்டிமீட்டரா? சரி, ஏதோ ஒன்று பார்த்துக்கலாம். எங்கே இந்த பக்கம் 8 போட்டானா அந்த பக்கம் 6 போட்டானே எல்லாம் ஒன்று தான். இன்ட்டு உயரமா 8 சென்டிமீட்ரு உயரம். அடிப்பார், மல்டிப்ளை பண்ணுவார். 6 8 48 சென்டிமீட்டர் ஸ்கொயர் இன்ட்டு 1/2 1 2 2. சரியா? 1 2 2 2 2 4 2 4 2 8 24 சென்டிமீட்ரு அப்படின்னு போடணும். அப்போ தான் அவர் புலி. புரிஞ்சிருந்தா என்ன பண்ணலாம்? மனுஷன் அப்போ என்ன பண்ணலாம்? பார்த்தோன்னே இப்போ எப்படி என்ன கவியன் பார்த்தோன்னே சொன்னீங்களா? எல்லாருமே சொல்லலாம் சார் அவர் மேக்ஸு சார். மேக்ஸுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நான்லாம் மேக்ஸில் எத்தனை மார்க்கு? 10th 37 மார்க்கு. 1 மார்க் கம்மியாக சொல்லாதீங்க. கஷ்டப்பட்டு எடுத்தது. சரி, அவ்வளோதான். இதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்க. ஒரு சதுர மீட்டர் என்பது பார்த்தோம் இல்லையா? ஒரு சதுர மீட்டர் என்னென்ன அர்த்தம்? 1 மீட்டர் ஸ்கொயர். இங்கிலீஷில் வேறு எப்படி சொல்லலாம்? ஒரு சதுர மீட்டர், ஒரு ஸ்கொயர் மீட்டர், எல்லாம் ஒன்று தான். அப்போ என்ன அர்த்தம்? ஒரு சதுர மீட்டர்னா என்ன அர்த்தம் மொவின்? ஒரு சதுர மீட்டர்னா என்ன அர்த்தம்? இப்போ தாங்க பார்த்தோம். ஒரு சதுரம் இருக்குது, அதோட பக்கங்கள்லாம் என்னது? ஒவ்வொரு மீட்டர் இருக்குது. அதானது ஒரு சதுர மீட்டர். இப்போ தானே பார்த்தோம். மறக்கவே கூடாது. எதுக்கு மறக்குது? ஒரு சதுர மீட்டர்னு வார்த்தையே சொல்லிவிட்டு அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? ஒரு சதுரம்
அதோட பக்கம் மீட்ரு மீட்ரு மீட்ரு, அவ்வளோதான். அதான் ஒரு சதுர மீட்ரு. படிக்கணுமா அதுக்கு? வார்த்தையிலே அர்த்தம் இருக்குது. ஒரு சதுர மீட்டர், ஒரு சதுரம். ஓகேவா? 4 பக்கம் ஒரே அளவாக இருக்குது. அதோட பக்கங்கள் எவ்வளவு? 1 மீட்ரு 1 மீட்ரு. மனப்பாடமே இங்கே இல்லை, அங்கே வார்த்தைகளே அர்த்தம் இருக்குது. ஒரு சதுரம்னா என்ன அர்த்தம்? 4 பக்கம் சமமாக இருக்கும். அதோட பக்கம் எவ்வளவு? 1 மீட்ரு, சதுர மீட்ரு. ஒரு சதுர சென்டிமீட்ரு, ஒரு சதுரம். அதோட பக்கங்கள் எவ்வளோ இருக்கும்? 1 சென்டிமீட்ரு 1 சென்டிமீட்ரு 1 சென்டிமீட்ரு வரும். அதோட நீளம் எவ்வளவு? நீளம் எவ்வளவு? ஒரு சதுர மீட்டர், ஒரு சதுர சென்டிமீட்டர் இருக்குது. அதோட நீளம் எவ்வளவு? அதோட சுற்றளவு. நீளங்கிறத ஒரு சுற்றளவு. அதோட சுற்றளவு எவ்வளவு? சுற்றளவுனா நீளம். 1 சென்டிமீட்ரு 1 சென்டிமீட்ரு 1 சென்டிமீட்டர். எத்தனை சென்டிமீட்ரு? 4 சென்டிமீட்டர். அதுக்கே தடுமாறுறீங்க பாருங்கள். வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும். நீ புரிஞ்சு வச்சிருக்கியா? அதாங்க கொஷின்லேயே இருக்குங்க பதில். வெளியெல்லாம் ஓடக்கூடாது. இயருக்கு தான் நீ போய் தேடணும் எந்த வருஷம் நடந்திருக்குன்னு. அதெல்லாம் கொஷின் வார்த்தைக்குள்ளேயே அர்த்தம் இருக்கும். பதில் அதுக்குள்ளேயே தான் இருக்குது. புரிஞ்சு வச்சுருந்தா முடிஞ்சு வச்சு மனப்பாடமே பண்ண வேணாம். சரியா? உங்களுக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்குன்னா நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்தேன். அதாவது என்ன பண்ணுறேன், எப்படி ஞாபகம் வருது? என்னோட ஞாபகம் வருது பாருங்க. பேரெல்லாம் மறந்து போயிடும் எனக்கு. யாருமே இருக்க மாட்டான். எப்படி ஞாபகம் வச்சு சொல்கிறேன்? வார்த்தைகள் அர்த்தம் இருக்குது, அங்கேயே இருக்குது. அதை எதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும்? புரிஞ்சுக்கிட்டா வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் ஈஸி. பார்த்துக்கோங்க. இதை தான் பண்ணணும். அதை விட்டு நான் கஷ்டப்பட்டு படிக்கிறேன். எந்திரிச்சு மந்திரம் ஓது, காலையில் எந்திரிச்சு போ. அவங்களாம் வர வேணாம் நம்ம கிளாஸுக்கு. போய் மந்திரம் ஓதிட்டு கஷ்டப்பட்டு போ, உருண்டு பிறல் போ. அங்கே வார்த்தைகள் அர்த்தம் இருக்குது, பார்த்தா முடிஞ்சு போச்சு. அவ்வளோதான், ஈஸி. கனசதுரம் அல்லது பருமன். இதை நாளைக்கு பார்ப்போம். போதும், பார்த்தாச்சு. முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன், திரும்பவும் பார்ப்போம் நாளைக்கு. அதேமாரி உட்காந்து படிச்சுட்டேலாம் இருக்கக்கூடாது. பார்த்தோம்னா தெரியணும் இதான்டா அர்த்தம், எங்கே இருக்குதா அப்படின்னு பார்க்கணும். நாளைக்கு இதை முடிச்சுக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட்டே ஆரம்பிச்சிருந்தால் முடிச்சிருக்கலாம்.